வணக்கம். இது திருமணமான ஆண்களுக்கு போடுற ஒரு அட்வைஸ் வீடியோ, சஜஷன் வீடியோ. சரிங்களா? இதில என்ன மேட்டர்னா, திருமணமான ஆண்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற கேஸில கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக போடுற வீடியோ தான் அது. ஓகேங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறை சட்டம். ஓகேங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ்னா அதாவது பெண்களுக்கு புரொடெக்ஷன் ஃபார் த வுமன் ஃப்ரம் த டொமஸ்டிக் வயலன்ஸ். ஓகேவா? அந்த குடும்பத்தார் கணவருடைய குடும்பத்தார் பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு தான் அந்த சட்டம் கொண்டு வராங்க. ஓகேவா? 2005ல் சரிங்களா? மேட்டர் என்னென்னா, இப்போ அந்த சட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அந்த சட்டத்தினுடைய ப்ரொவிஷன் ஆஃப் லா அதெல்லாம் வந்து அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதை வச்சு கேஸ் போடுறாங்க. கடைசியில் அந்த கேஸ் வந்து என்ன ஆகுது, அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து காம்ப்ரமைஸில் வந்து முடியுது. சரிங்களா? மற்றபடி உண்மையிலேயே வந்து மெட்ராஸ் சிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். மெட்ராஸ் சிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். மெட்ராஸ் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெட்டு குத்துலாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது இல்லை. சரிங்களா? எங்கேயாவது இலைமறை காய்மறையாக வந்து நடக்குது. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. கொஞ்சம் குத்தலாக பேசிக்குவாங்க, கொஞ்சம் குத்தி குத்தி பேசுவாங்க. என்ன சொல்கிறது, கொஞ்சம் நக்கல் நையாண்டி இதெல்லாம் இருக்கும். ஒரு எகத்தாளம் இதெல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ரொம்ப வயலண்ட்டாலாம் போகிறதில்ல. ஓகேங்களா? பட் அது ரொம்ப வயலண்ட்டாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் குற்றங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னா கூட, அது வயலண்ட்டாக நடந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணி அதை கேஸை நம்பரிங் பண்ணி விட்டுறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து எப்படின்னா, அதாவது முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு டிவி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து செட்டில்மெண்ட் ஆகுது, காம்ப்ரமைஸ் ஆகுது. டிவி போடுறதே செட்டில்மெண்ட்டுக்காக தான். செட்டில்மெண்ட்னா பணம்னு அர்த்தம். சரிங்களா? எனக்கு வந்து உங்க கூட வாழ பிடிக்கல. ஓகேவா? கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு ரூ. 10,00,000 15,00,000 செலவு பண்ணிட்டாரு. சரியா? எங்கள் அப்பா ரூ. 10,00,000 கல்யாணத்துக்கு கொட்டி கொடுத்தாரு இல்லையா? ரூ. 10,00,000 செலவு பண்ணார்ல திருமண மாளிகைக்கு, சமையல்காரனுக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் செலவு பண்ணார்ல. அப்போ செலவு பண்ணும்போது ஈன்னு பல்ல இழிச்சு நின்னல்ல அந்த இடத்துல. அதனால் இப்போ அந்த பணத்தை எல்லாம் கொடு, நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற அதுதான் அங்கே டிவியே. டிவின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ். சரிங்களா? இது போல் வந்து என்ன சொல்கிறது, நான் மறுபடியும் சொல்கிறேன், மெட்ராஸ் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாலாம் வந்து கொடுமைகள் நடக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல. நடக்கிற மாதிரி தெரியல. சரிங்களா? எண்ணெயை ஊற்றி கொளுத்துனது, கட்டையை கொண்டு அடித்தது, பொண்ணை வந்து கொலை பண்ணது, இதெல்லாம் வந்து எல்லா குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையின் வழியாக கொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. வார்த்தையின் வழியாக நக்கலாக வந்து பேசுறது, உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன, உங்கள் அப்பனுக்கு என்ன வக்கு இருக்குது அப்படின்லாம் பேசுகிறது எல்லா குடும்பத்துலேயும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப பெரிய லெவலில் நடந்த மாதிரி அதை டிராஃப்டிங் பண்ணி அதை ஜட்ஜுக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணி அந்த கேஸை நம்பரிங் பண்ணி விட்டுறது. அவங்களுக்கு என்னென்னா, கணவர் மேலே காண்டு, மனைவி கணவர் தான் தப்பு பண்ணியிருப்பார். அவர் மேலே இருக்கிற கோபத்தில் வந்து என்ன பண்ணுறது, மாமனார் மாமியார் இந்த மைத்துனர் எல்லாரையும் பிடிச்சி இழுக்க வேண்டியது, எல்லாரையும் வந்து அந்த பாக்ஸில் நிற்க வைக்க வேண்டியது. அப்பா, இப்போ நான் அந்த குடும்பத்தையே கொண்டு வந்து பாக்ஸில் நிறுத்திட்டேன், நான் அந்த குடும்பத்தை சம்மன் அனுப்பிச்சி கோர்ட்டுக்கு வர வச்சுட்டேன், நான் வந்து ஒரு மிகப்பெரிய இமயமலை சாதனையை புரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளேயும் வந்து ஒரு சந்தோஷம். மற்றபடி வந்து எத்தனை கேஸ் ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. முக்கால்வாசி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேசஸ் தான் எண்டு வரைக்கும் போகும். மற்ற கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டு, காம்ப்ரமைஸ்னு வந்துடும். ஸோ அதில் என்ன மேட்டர்னா, எனக்கு கூட வாழ பிடிக்கல, என்னை விவாகரத்து கொடுத்துட்டு நான் போயிடுறேன். விவாகரத்தை சும்மா கொடுக்கக்கூடாது. எனக்கு ஏதோ காசை கொடுத்து அனுப்பு, ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து அனுப்பு, இல்லை ஒரு 20 லட்சம் கொடுத்து அனுப்பு. 30 லட்ச ரூபா தான் மினிமம் கேட்பாங்க. மெட்ராஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 லட்ச ரூபா கேட்டால் தான் அவன் வந்து ஒரு 8 லட்சம் 9 லட்சத்துக்கு வருவான். ஒரு 12 லட்சம் 15 லட்சம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவான். சரிங்களா? அழுதுகிட்டே கொடுப்பான். ஸோ அந்த பணத்தை வாங்கிட்டு, சரி ஓகே மை லார்ட், நான் வந்து காம்ப்ரமைஸாக போயிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஃபேமிலி கோர்ட்டில் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு டிவர்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு மியூச்சுவல் கன்சென்ட் டிவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறது. சரிங்களா? ஆக மொத்தம் அந்த பையன்கிட்டேருந்து நமக்கு ஒரு 7 லட்சமோ 8 லட்சமோ 9 லட்சமோ நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி, அவன் சக்திக்கு ஏற்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு போகிறது. இதுதான் டிவர்ஸ். இதுதான் டிவி. இதுதான் ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது. சரிங்களா? ஸோ இதில் பாதிக்கப்படுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பசங்க. ஆனால் பசங்க பாவம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவனுங்க லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவனுங்க என்னென்ன பண்ணுறானுங்கன்றது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்கே எவனுமே சரி கிடையாது. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிரிமினல் வேலை, அமுக்கணி வேலைன்னு சொல்லுவாங்க. அமுக்கணினா என்னது, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பண்ணுறது. சரிங்களா? பயங்கரமான திருட்டுத்தனம் பண்ணுறது, பயங்கர கிரிமினல் வேலை, அண்டர் கிரவுண்ட் வேலை செய்ய வேண்டியது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட்டு பிடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், இதெல்லாம் வந்து இவங்க பாவம், அந்த கெட்ட பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க கெட்ட மனிதர்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா?
இதில் இவனுங்க ரொம்ப நம்ம பார்க்கும்போதே தெரியுது, அவனோட பேச்சு, அவன் முகம், அவனோட நடவடிக்கை, அதை பார்க்கும்போதே அவன் எவ்வளோ பெரிய கிரிமினல்னு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவனுக்கேற்ற கிரிமினலாக வந்து போடுறாரு. மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு பைபிளில், பைபிளில் வரும். நீ எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கிறியோ உனக்கு அந்த அளவு நல்ல மனைவி வரும். நீ எந்த அளவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப நல்ல எண்ணம் கொண்ட மனுஷனாக இருக்கிறியோ அதே மாதிரி நல்ல எண்ணம் கொண்ட மனைவி வந்து உனக்கு அமைவாள். கடவுள் என்ன சொல்கிறாரு, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எப்படி இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு வரும். ஏன்னா பண்ணுற வேலையெல்லாம் பண்ண வேண்டியது, பண்ணிவிட்டு வந்து இப்போ என் ஒய்ஃப் எம்எல்ஏ டிவி கேஸ் போட்டான்னு வந்து நிற்க வேண்டியது. நம்ம டிஃபென்ஸுக்காக அங்கே போய் நிற்போம், சரிங்களா? ஆனால் இவன் பண்ண வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பண்ணது. அதுக்கு உனக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பொண்ணு கேஸ் போட்டிருக்குது, சரி கேஸை நடத்துவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸை நடத்துகிறோம், சரிங்களா? ஆனால் இதில் என்ன மேட்ருனா, இந்த சிகரெட்டு பிடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த கெட்ட பழக்கங்கள் கொண்டவங்களுடைய மனைவியெல்லாம் ரொம்ப தங்கமான மனைவியாக இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேனே. ஊரில் டாஸ்மாக்கு பஞ்சமாக என்ன, நான் வந்து என்னுடைய வீட்டிலேருந்து என்னோட ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே 10 டாஸ்மாக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா குடிகாரனுங்க இருப்பானுங்க. அந்த குடிகாரனுடைய மனைவி எல்லாம் அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த குடிகாரனுக்கு கிடச்ச பிள்ளைங்க தங்கமாக இருக்கும், சரிங்களா? இந்த குடிகாரன் இருப்பான், அவனுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தங்கமாக இருக்கும், சரிங்களா? அவன் மேலெலாம் அந்த பொண்ணுங்க டிவி கேஸ் போடாது. இவன் இருக்கிறான் பாருங்கள். சில பேர் நல்ல சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், பாக்கு புகையில ஜருதா பீடா பான் எதுவும் கிடையாது, சூதாட்டம் ஆட மாட்டான், என்ன சொல்கிறது, கஞ்சா பிடிக்க மாட்டான், பொம்பளை சகவாசம் இருக்காது, ரொம்ப தங்கமாக நடந்துக்குவான். அவன் மேலே தான் அந்த பொண்ணு டிவி கேஸ் போடும். இது அவனோட தலையெழுத்து, ஒன்றும் சொல்கிறது கிடையாது. நான் இப்போயே சொல்கிறேன், நான் யாரையுமே வந்து குறை சொல்லலை, குத்தம் சொல்லலை, கிண்டல் கேலி பண்ணலை. நான் என்னுடைய கோர்ட் ப்ராக்டிஸில் எனக்கு ஏற்படுற அனுபவங்களை தான் நான் அதில் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? மற்றபடி இந்த வக்கீல் சுரேந்திரன் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாருன்னா நீங்கள் அதுக்கேற்ற கேஸை நீங்கள் கோர்ட்டில் போட்டுங்க, நான் சந்திச்சிக்கணும், பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நல்லது சொன்னாலே குற்றமாகுது, சரிங்களா? நான் நல்லது சொன்னவர் யார்? ஆண்டவர். அவரை தூக்கி நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, சிலுவையில் போட்டு அரைஞ்சி அவரை குத்தவும் செஞ்சாங்க, ஈட்டியை வச்சு. அதனால் வந்து ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. நல்லது செஞ்சால் குத்த தான் போகிறீங்க, சரிங்களா? நல்லது சொன்னாலும் குத்த தான் போகிறீங்க. அதை பற்றி நம்ம மேட்ரு கிடையாது. நம்ம அதுக்கு தான் சட்டம் படித்து வச்சுருக்கிறோம். யார் வேணால் என்ன வேணால் கேஸ் போட்டுக்கோங்க, அதை சந்திக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், சரிங்களா? நம்ம வந்து சட்டத்துக்கு புறம்பாக எதுவும் பேசலை, அவதூறாக எதுவும் பேசலை, எந்த ஒரு அப்சீன் லாங்குவேஜும் யூஸ் பண்ணல. பட் இருந்தாலும் இவன் யார் பெரியவனாட்டம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணமும் மனுஷங்களுக்குள்ளே வரும், சரிங்களா? நம்ம வந்து பேரடையணும் புகழ் அடையணுன்றதுக்காக இந்த வீடியோவெல்லாம் போடலை. மனசில் பட்டதை போடுறோம், இருக்கிற நியாயத்தை நம்ம எடுத்துக்க சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம், சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ டிவியை பற்றி பேசியாச்சு. இப்போ மேட்ருக்கு வருவோம். என்ன விஷயம் அப்படின்னா, இதை வந்து நான் திருமணமான ஆண்களுக்காக போடுற ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஒரு வீடியோ. நீங்கள் திருமணமான ஆண்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் மனைவிடத்தில் சண்டை போடாதீங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க, அவங்கள அடிக்காதீங்க, சரிங்களா? அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எது வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் உங்கள் மனைவி கிட்ட அப்படின்னா, உங்களுடைய கடைசி மூச்சு வரை. நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் உங்கள் மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீங்கள் அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்க மேலே கை வைக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஏன்னா பெண்களுக்காக அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு ஒன்று தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும், அது 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்குது, சரிங்களா? அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஃபார் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த உமன், ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. என்னுடைய கணவர் என்னை அடித்து விட்டார், கணவர் வந்து குடிக்கவே மாட்டார், ஆனால் குடிச்சிட்டு அடிக்கிறாருன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையும் கூப்பிட்டு போலீஸ்காரங்க விசாரித்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கையில் கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ இதில் என்ன மேட்டர்னா, நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனைவியை, அந்த பொண்ணு வந்து, ஏன்னா இப்போ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கெலாம் யாரும் வரல, சண்டைக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கரெக்டுங்களா இல்லையா? அதாவது இந்த கலிகாலத்தில் சண்டைக்கு யார் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னா, காசு இருக்கிறவன். சண்டைக்கு காசு இருக்கிறவன் தான் ரெடியாக இருப்பான். என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நான் எங்கே வேணால் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன், என்கிட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, என்னால் அந்த திறமை இருக்குது எனக்கு, அப்படிங்கிறவன் தானே சண்டைக்கு வருவான். காசு இல்லாதவன் அமைங்கி போவான், தெரியுமில்ல? இப்போ கலிகாலத்தில் அப்படிலாம் கிடையாது. சோத்துக்கே வழி இல்லாதவன் கூட சண்டைக்கு நிற்கிறான். டேய், உனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைடா, உன்னால் என்ன சொல்கிறது, உன்னால் வக்கீலை வச்சு கேஸ் நடத்த முடியாது, ஓகேவா? உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை போலீஸ்காரங்க அடிப்பாங்கடா, கரெக்டாக இல்லையா? இது ஒன்றுமில்லாத கம்ப்ளைண்ட்டு, பட் இருந்தாலும் உன்னை மிரட்டுவாங்கடா, உன்னை ரிமாண்ட் பண்ணுவேன்னு பயமுறுத்துவாங்கடா, சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறானா போக மாட்டான். அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லை அப்படின்னாலும், வக்கீலை வச்சு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னாலும், கேஸ் நடத்துறதுக்கும் வழி இல்லை, ரிமாண்ட் பண்ணி விட்டா ஸ்ட்ரைட்டாக புடலுக்கு தான் போகணும், பெயில் எடுக்கிறதுக்கு கூட அவன் ஆள் கிடையாதுடா உனக்கு, நீ சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போடான்னா சண்டை போடுறதுக்கு நிற்பான். அதுதான் கலிகாலம். அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்க்குறேன், பணம் இருக்கிறவனையும் பார்க்குறேன், பணம் இருக்கிறவன் பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ணுற ஆளையும் பார்க்குறேன்.
ஒன்றுமில்லாதவன் சண்டைக்கு நிற்கிறான் பாருங்கள், அதையும் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் சண்டையில் நம்ம நின்னாக்கா நம்ம தோற்று போயிடுவோம், நம்மளை காலி பண்ணுருவாங்க அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் சண்டைக்கு நிற்கிறாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருமே சொல்கிறேன். நான் தினைக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கேன், தினைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் உட்காந்துருக்கிறேன். கரெக்டுங்களா? நம்முடைய வக்கீல் வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இதில் இவங்களெல்லாம் பார்க்குறேன் நான், என்ன உலகத்தில் எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு இருக்கிறவனும் சண்டை போடுறான், சாப்பாட்டுக்கு இல்லாதவனும் சண்டை போடுறான், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவனும் சண்டை போடுறான், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவனும் சண்டை. ஆக மொத்தம் எல்லாருமே சண்டைக்கு நிற்கிறாங்க. இந்த கலிகாலன்றது. கரெக்டுங்களா? யாருமே இங்கே சமாதானத்துக்கெல்லாம் செட் ஆகலை, சமாதானத்துக்கெல்லாம் இங்கே யாரும் வரல. நான் சமாதானமாக போவேன் அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் சும்மா எழுதி கொடுத்துட்டு வர்றது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் இங்கே சமாதானத்துக்குலாம் இங்கே யாரும் ரெடியாக இல்லை, எல்லாரும் சண்டைக்கு நிற்கிறாங்க. அப்போ சண்டைக்கு நிற்கிறாங்கன்னா யாருக்கு இழப்பு ஏற்படும்? 2 பேருக்குமே இழப்பு ஏற்படும். அதில் எவன்கிட்ட காசு இருக்கோ அவனுக்கு கம்மியான இழப்பும், எவன்கிட்ட காசு இல்லையோ அவன் ஒரே காலியாவான். சரிங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னாரு. பீஸ் பி அன்டு யூ அப்படின்னாரு. கரெக்டுங்களா? சமாதானம்லாம் தேவையில்லை ஆண்டவர், காசு தான் எங்களுக்கு தேவை அப்படின்னா காசையும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணனா நீ அமைதியாக நடக்கணும். ஒரு மனுஷனுடைய நடக்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதமே வர்றதுக்கு. நீ தான் சண்டை போடுறேன்னு நிற்கிறிய, சமாதானத்துக்கே நிற்க மாட்டேங்கிறிய. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கும் நீ வந்து நடுவில் குறுக்கால பூந்து வந்து ஆண்டவருக்கே நீ டஃப் கொடுக்குறிய. எங்கேருந்து நல்லா இருக்க போகிற? இதில் கடைசியில் எங்கே வரும்னா, மனுஷன் வந்து வெளியரங்கமாக தப்பு பண்ணுறதுக்கு கடவுள் அந்தரங்கத்தில் தண்டிக்கிறாரு, அந்தரங்கத்தில் தப்பு பண்ணால் வெளியரங்கமாக தண்டிக்கிறாரு. நீ வெளியே போய் ஊரில் இருக்கிறவனையெல்லாம் ஏமாற்றிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்தன்னா உன் குடும்பத்து மனுஷன் மூலமாகவே உனக்கு பிரச்சனை வரும். உன் குடும்பத்தில் எல்லாரையும் போட்டு வயிற்றுல கொட்டினா வெளி மனுஷன் உனக்கு பிரச்சனை கொடுப்பான். இதை புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் கொள்ளாமல் ஆடி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறது. கரெக்டுங்களா? இது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருக்குமே பொருந்தும். சரிங்களா? நான் வந்து உத்தமனோ யோக்கியமானலாம் என்ன சொல்கிறதுண்ணா, நீங்கள் என்ன கேட்கலாம், என்ன சார் நீங்கள் பெரிய உத்தமமா யோக்கியமா அப்படின்னா, நானும் மனுஷன் தான். கரெக்டுங்களா? நான் யாருக்கும் புத்தி சொல்லலை, நான் யாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என்னுடைய கோர்ட்டில் என்ன நடக்குதோ அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். உடனே என்ன நீங்கள் பெரிய யோக்கியமா, நீங்கள் நீதிமானா, நீங்கள் என்ன பெரிய இவரா, நீங்கள் என்ன எனக்கு ஐடியா சொல்கிறது, அறிவு சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கே நீங்கள் உங்கள் முதுகில் 1000 அழுக்கு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லியே, சமாதானத்துக்கு வழியை தேடி போங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ நான் வழக்கறிஞர் தான், நான் டெய்லி கோர்ட்டுக்கு போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் சமாதானமாக போனீங்கன்னா எனக்கு சோத்துக்கே வழியெல்லாம் போயிடும். நீங்கள்லாம் சண்டை போட்டால் தான் எனக்கு கேஸ் வரும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சமாதானமாக போங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது சார், எங்களுடைய ஈகோவை வச்சுக்கிட்டு என் ஈகோ பெருசா அவர் ஈகோ பெருசா நாங்கள் 2த்தையும் பார்ப்போம். சண்டை போட்டு நாங்கள் வக்கீலுக்கு பொழப்பு கொடுப்போமே தவிர எங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் பணத்தை சேர்த்து வச்சுக்க மாட்டோம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுடைய ஈகோவை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், கிளாஷ் ஆகும். என்னோடய ஈகோவும் அவனோட ஈகோவும் கிளாஷ் ஆகி நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்து வக்கீலுக்கு பொழப்பு கொடுப்போமே தவிர நாங்கள் சமாதானமாக போய் சொத்து சுகம் சேர்த்து பணம் சேர்த்து நாங்கள் வாழ மாட்டோம். இதுதான் மக்களுடைய மைண்ட் செட். அதனால் மக்களே, நீங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான், எங்களுக்கு ஜாலி தான். இருந்தாலும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சமாதானமாக போங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அது யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ தெரியுதுங்களா எதனால் கோர்ட்டில் கேஸ் வந்து 5 கோடி கேஸ் இந்தியாவில் பெண்டிங் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு கோர்ட்லேயும் 4000 கேஸ் 7000 கேஸ் பெண்டிங் இருக்குது. என்னுடைய வக்கீல் சமூகம் வாழுது. கரெக்டுங்களா? வாழாமல் போகிறது யார்? இந்த பொதுமக்கள். எதுக்கு வாழாமல் போகிறீங்க? சண்டை போடுறீங்க. ஈகோ அவ்வளோ மண்டை கருவம், அவ்வளோ தலை, என்ன சொல்கிறது, நான் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம். இப்போ நான் தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் அங்கே பெயில் கிடைக்காம உட்காந்துட்டு இருக்கேன் ஹைகோர்ட்டில். அதையும் டெய்லி நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த நான் என்ற ஆணவம் வந்து போக மாட்டேங்குது. சரி, ஓகே, 13 நிமிஷம் ஆச்சு. கம்மிங் டு த மேட்டர். ஓகேங்களா? கணவன்மார்களே, மனைவி மேலே கை வைக்காதீங்க, அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா அவங்க உங்களை பழி வாங்கிடுவாங்க, சட்டப்படி பழி வாங்கிடுவாங்க. உங்களுக்கு சட்டம் தெரியாது. உங்களுக்கு ஆம்பளைங்க யாருக்கும் சட்டம் தெரிய மாட்டேங்குது. கரெக்டுங்களா? பணம் சம்பாதிக்கிறீங்க, கோல்டு பேருன்னா இந்த பிரேஸ்லெட் வாங்குறேன், செயின் வாங்குறேன், மோதிரம் வாங்குறேன்னு தான் உட்காந்துருக்கீங்களே தவிர உங்களுடைய வீட்டில் லேடிஸ் எடுத்து பாருங்கள், உங்கள் மனைவி பாருங்கள், அவங்க கையில் ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஒரு புக்கை வச்சுருப்பாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு புக்கு அவங்ககிட்ட இருக்கும். புக்கை வச்சுருக்க மாட்டாங்க, ஃபோனில் வச்சுருப்பாங்க. அவங்க சிஆர்பிசினா என்ன, சிபிசினா என்ன, எவிடன்ஸ் ஆக்ட்னா என்னது, இந்தியன் பீனல் கோடுனா என்னது, கரெக்டுங்களா இல்லையா, டிவிசி டொமஸ்டிக் வைலன்ஸ் லாவை பற்றி அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப், புரியுதுங்களா சொல்கிறது, இன்னும் என்னென்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெறும் எப்படி சொத்து வாங்கலாம், எப்படி வீடு வாங்கலாம், எப்படி நிலம் வாங்கலாம், எப்படி கோல்டு வாங்கலாம்னு உட்காந்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி உங்களை கண்ட்ரோலில் வைக்கலாம். நான் எல்லா பெண்களையும் குறை சொல்லலைங்க, சரிங்களா? நான் உடனே நீங்கள் இந்த வக்கீல் மேலே முதல்ல கேஸ் போட்டு அவனை வக்கீல் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, அவரை அடக்கணும். நீங்கள் என்ன அடக்கி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? எனக்கு 40 வயசு ஆகி போச்சு, இதை இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நானும் மேலே தான் போக போகிறேன், எல்லோரும் மேலே தான் போக போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இங்கே ஒருத்தனை அடக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
யாராச்சும் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறீங்களா? 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? 100 வயசு வரைக்கும் வல்லமையோடயே வாழ்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? கடைசி நேரம் வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக வாழ்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? கடைசி நேரம் வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக வாழ்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? கடைசி வரைக்கும் ராஜாவாகவே வாழ்ந்தவங்க இருக்கிறாங்களா? சாகும்போது ராஜா அப்படிங்கிற அந்த மகத்துவத்தையும் கனத்தையும் இப்போ மேலே வானத்துக்கு எடுத்துகிட்டு போனவங்க யாராவது இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்கே ஒருத்தன் அழிக்கிறேன்றதே முட்டாள்தனமானது. கரெக்டுங்களா? கீதையில் கடவுள் என்ன சொல்கிறாரு? கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய ஆத்மாவுக்கு நீயே பகைவன், உன்னுடைய ஆத்மாவுக்கு நீயே நண்பன்வார். கிருஷ்ணர் கீதையில் சொல்லுவார். சரிங்களா? அது இந்த சாப்டர்லாம் எனக்கு மறந்து போச்சு, சொல்கிறேன். இப்போ எதுக்குன்னா நிறைய சொல்லலாம். சரிங்களா? இந்த வக்கீல் மேலே ஒரு கேஸை போட்டே ஆகணும், வக்கீல் அடக்கியே ஆகணும், சுரேந்திரன் வக்கீல் தேவையில்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாரு, அவரை அடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி உண்டானலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணி என்னங்க பண்ண போகிறீங்க? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? நீங்கள் என்ன கேஸ் போடுறீங்களோ போடுங்க, அதையும் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ வந்து என்னென்னா, என்னுடைய மனைவி என்னை அடித்து விட்டார், என்னை காயப்படுத்தி விட்டார்னு எங்கேயாச்சும் போய் அனைத்து ஆண்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அவங்களால? அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு இருக்குது, அனைத்து ஆண்கள் காவல் நிலையம்னு எங்கேயா தமிழ்நாட்டில் இருக்குதா? எனக்கு தெரிலங்க. சரிங்களா? அப்போது என்னுடைய மனைவி என்னை அடித்து காயப்படுத்தி விட்டார், என்னோட நெத்தியில் இங்கே கீழ்ச்சிச்சு, என் மனைவி வந்து என்னை கத்தியை வச்சு ஒரு கீழ்ச்சிட்டா, என் மனைவி என்னை கட்டையை வச்சு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணி சிஎஸ்ஆர் உங்களால் வாங்க முடியுமா? என்னுடைய கணவர் என்னை அடித்து விட்டார், என்னை அடித்து நொறுக்கிட்டாரு, என் நெத்தியில் கீழ்ச்சிட்டாரு, ரத்தம் வந்து போச்சு, நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன், ஏஆர் பதிவாயிருக்குது. ஏஆர்னா ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர், ஏஆர்னா ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் பதிவாயிருக்கு, என் கணவர் மேலே வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சிஎஸ்ஆர் வாங்க முடியும். கணவன் மனைவி சச்சரவு சண்டைன்னு போலீஸ்காரங்க சிஎஸ்ஆர் போட்டு கொடுப்பாங்க, கணவரை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்னுடைய மனைவி என்னை அடித்து விட்டார், என்னை அடித்து நொறுக்கி விட்டார்னு சொல்லிட்டு எங்கேயாவது அனைத்து ஆண்கள் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? ஜென்ஸால் பெண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூப்பிட்டு விசாரித்து உடனே உங்களுக்கு சிஎஸ்ஆர் போடுறதுக்கு சிஎஸ்ஆர் போட்டு கொடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆர் எதுக்காக போடுறாங்கன்னா, அந்த சிஎஸ்ஆரை வச்சு தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை நம்பரிங்கே பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாச்சும் ஒரு குடும்ப வன்முறை நடந்ததுக்கு ஆதாரம் இருக்குதானா அந்த சிஎஸ்ஆர் தான் ஆதாரம். அதை வச்சு நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை நம்ம நம்பரிங் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி டிராஃப்டிங் பண்ண முடியும். கரெக்டுங்களா? என் மனைவி என்னை அடிச்சிட்டான்னு போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா போலீஸ் ஸ்டேஷனில்? போலீஸ்காரங்க காரி துப்புவாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் பாருங்கள், அப்போது அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் எதுக்கு இருக்குது? பெண்களுக்காக தான் இருக்குது. ஆண்களுக்காக எங்கே இருக்குது? என் கணவர் என்னை அடித்து கொடுமைப்படுத்தினாருன்னு வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே தவிர, என் மனைவி என்னை அடித்து கொடுமைப்படுத்தினா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. இது நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒரு மாமியார், அதாவது ஒரு அம்மா வந்தாங்க என் ஆஃபீஸுக்கு. அந்த அம்மா அப்படியே அழறாங்க, குலுங்கி அழறாங்க. ஓகேவா? அம்மா வக்கீல் ஐயா, நானே என் பிள்ளைய அப்படி அடித்ததில்லை, என் பிள்ளையுடைய தலையை அப்படி பிடிச்சாங்க, என் பிள்ளை, அதாவது மனைவிமார்களே தயவு செஞ்சு உங்களுடைய கணவன்மார்களை வந்து என்ன கதவை சாத்திக்கிட்டு அடிங்க. தயவு செஞ்சு வந்து உங்களுடைய மாமனார் மாமியார் முன்னாடி உங்களுடைய கணவனை அடிக்காதீங்க, அவங்களுடைய மனசு புண்படும், அவங்க பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரேன்னு கையை தூக்குவாங்க வானத்து மேலே. வானத்தில் ஆண்டவர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ஆண்டவரேன்னு கையை தூக்குவாங்க. ஏன்னா என் ஆஃபீஸில் அந்த அம்மா வராங்க, மாமியார், அவங்களுக்கு எப்படி ஒரு 60 வயசு இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அழறாங்க, அப்படியே அந்த என்னுடைய மருமகள் அந்த தலை அப்படி முடி அப்படி பிடிச்சி என் பையனை போட்டு கன்னத்தில் பட்டுன்னு ஒரு அடி, 4 அடி 5 அடி அடிக்கிறாங்க. சப்புன்னு அறையிறா, என் புள்ள அடி வாங்கினா, நான் கூட அப்படி அடித்தது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பையன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? நான் அதுக்கு தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? இப்போது மனைவியை வந்து கணவரை வந்து அடித்தா அது நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அனைத்து மகளிரில். இதுக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாது. இப்போ தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு 6 மாதம் இருக்கும், அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, கணவரை வந்து செருப்பால் அடிக்குது, கன்னத்தில் அடிக்குது. எங்கே அடிக்குது? கோர்ட்டு கேம்பஸுக்குள்ளே அடிக்குது, ஹை கோர்ட் ப்ரெமைசஸுக்குள்ளே ஃபேமிலி கோர்ட்டில் அடிக்குது, கவுன்சிலர் முன்னாடி அடிக்குது. அதுக்கு போய் நான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு வந்தேன். சரிங்களா? இதுக்கெல்லாம் அப்போது இப்போ இந்த பொண்ணு வந்து மாமனார் மாமியார் முன்னாடி வந்து அந்த பையனை போட்டு சப்புன்னு அரையுது, முடியை பிடிச்சி அடிக்கிறாங்க. அடிச்சிட்டா, என் கண்ணு முன்னாடி அடிக்கிறா என் பையனை அப்படின்னு அவங்க அழறாங்க. அவங்க வந்து இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, வக்கீல் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. இப்போ நான் யார் மேலே இப்போ என்ன சொல்கிறது, டிவி கேஸ் வந்து கணவர் மேலே போடலாம். சரிங்களா? மனைவி வந்து கணவரை போட்டு துன்புறுத்துறாங்க, டிவி கேஸ் போட முடியுமா? எனக்கு தெரியல எனக்கு. சட்டம் படித்த மூத்த வழக்கறிஞர்கள் கொஞ்சம் ஐடியா கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இதுக்கு வந்து என்ன அவங்களோட கர்ம வினைன்னு தான் சொல்கிறது, வேறு வழி இல்லை.
கர்ம வினைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆனால் இதில் என்னென்னா பையனும் பிஇ பிடெக்கு, அந்த பொண்ணும் எம்இ எம்டெக்கு, 2 பேரும் 1,00,000 ரூபா சம்பளம். அதனால் வந்து என்ன ஆகிப்போச்சு, 2 பேரும் ஒரே ஜாதி ஒரே மதம், 2 பேருமே அரேஞ்ச்டு மேரேஜ், சூப்பராக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கடைசியில் இப்படி வந்து நிற்கிது. சரிங்களா? ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மனைவி மேலே தயவு செஞ்சு கை வைக்காதீங்க. ஓகேவா? கை வச்சு போய் கேஸை வாங்கிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க டிவி கேஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களே தயவு செஞ்சு லக்ஸரி லைஃப் வாழாதீங்க, ஆடம்பரமான வாழ்க்கை வாழாதீங்க, சிம்பிளாக வாழுங்க. சரிங்களா? ரொம்ப செலவு பண்ணி 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி திருமணம் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க 10 லட்ச ரூபா செலவு பண்ணி. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் ஒருத்தர் ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் எங்கே இருக்குது? ஹோட்டல் சவேராக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா? சென்னை சிட்டி ராதாகிருஷ்ணன் ரோட்டில். அங்கே வந்து அவன் 10 லட்ச ரூபா கல்யாண மண்டபத்துக்கே வாடகை கொடுத்துருக்குறான். ஓகே, கடைசியில் இப்போ வாழ்க்கை வீணாக போச்சு. அந்த பொண்ணு பாவம், பொண்ணு நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணாக இருக்குது. அந்த பொண்ணை வச்சு அவன் வாழ்கிறதுக்கு ஒன்றும் துப்பு கிடையாது. ஓகேவா? அப்போ என்னென்னா, ரொம்ப ஆடம்பரமாக வாழாதீங்க ஆண்களே. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழுங்க. ரொம்ப ஆடம்பரமான செலவுகளை வந்து பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் சொன்னாங்கன்னா தேவையில்லைங்க. சிம்பிளான மேரேஜ் பண்ணுங்கள் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இல்லைனா நீங்கள் பிரச்சனை நீங்களே வாங்கி கட்டிக்குவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று, திருமணமான ஆண்களே மாதம் என்ன பண்ணுங்கள், ஒரு 2000 ரூபா சேமித்து வைங்க. மாதம் 2000 ரூபா சேமித்து வைங்க. எதுக்கு சேமித்து வைக்க சொல்கிறேன்? மனைவிக்கு தங்கம் வாங்குகிறேன், குழந்தைக்கு தங்கம் வாங்குகிறேன், குழந்தைக்கு படிப்பு செலவுக்காக சேர்த்து வைக்கிறேன்றதெல்லாம் கிடையாது. வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும். சரியா? ஆகையினால திருமணமான ஆண்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாருக்கும் சொல்லலைங்க, எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஓகேவா? அதாவது அவங்க பிரச்சனை, உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். ஓகேவா? நமக்கு அவங்க 7.5 கூட்டுவாங்களான்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? கொஞ்ச நாள் போகும், அப்போ தான் தெரியும். ஸோ ஒருவேளை அவங்க 7.5 கூட்டினா என்ன பண்ணுறது, பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, பிரச்சனை வரும் போல் தெரியுது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே வந்து மனைவிக்கு தங்கம் வாங்குகிறேன், குழந்தைய படிக்க வைக்கிறோம், எல்லாத்துக்கும் நீங்கள் பணம் சேமிக்கிற மாதிரி மாதம் 2000 ரூபா சேமிச்சுக்கிட்டே வாங்க. வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும்ல. எந்த வக்கீலாச்சும் ஃபீஸ் வாங்காமல் கேஸை நடத்துகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் நான் என் தொழிலை விட்டுறேன், இந்த வக்கீல் தொழிலை விட்டுறேன். சரிங்களா? வக்கீல்கள் அரசு கவர்மெண்ட் வேலை செய்கிறதில்ல. வக்கீல்ஸு கேஸு நடத்துகிற அந்த லிட்டிகன்ஸ் அவங்க ஃபீஸ் கொடுத்தா தான் எங்களோட வாழ்க்கை ஓடும். ஸோ எந்த வக்கீலுமே வந்து ஃபீஸ் வாங்காமனா யாருமே கேஸ் நடத்துறது கிடையாது. சரிங்களா? நான் என்ன, வக்கீல் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா அப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஐயோ, வக்கீலுங்க அநியாயமாக ஃபீஸ் வாங்குறாங்களே, இப்படி கொள்ளை அடிக்கிறாங்களே அப்படின்னா நீ பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். உனக்கு பிரச்சனை வந்தால் வக்கீல் ஃபீஸ் வாங்க தான் செய்வான். வக்கீலை பொறுத்த வரைக்கும் அவன் வாங்குகிற ஃபீஸ் கரெக்டு. சரிங்களா? வக்கீல் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும், அவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணும்லாம் எங்கேயும் எழுதி வைக்கல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு வெறும் ஒரு 25,000 ரூபா இருந்தால் தான் ஒரு குடும்பமே ஓடும். வக்கீல்கள் எவ்வளோ வறுமையில் வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் வக்கீல் தான். கரெக்டுங்களா இல்லையா? எனக்கு தெரியும். வக்கீல் இன்றைக்கி 2024 வருஷம் ஜனவரி மாதம், இன்றைக்கி தேதி என்ன 10-12 இருக்கும். சரிங்களா? இந்த 2024 வருஷத்தில் வக்கீல்கள் எவ்வளோ வறுமையில் வாடுறாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் வக்கீல்கள் வாங்குகிற ஃபீஸ்லாம் வந்து ஜாஸ்தி ஃபீஸ்லாம் கிடையாது, கம்மியான ஃபீஸ், கரெக்டான ஃபீஸ் தான் வாங்குறாங்க. உங்களுக்கு வக்கீல் வாங்குகிற ஃபீஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த வக்கீல்கிட்ட போகக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் வந்து அப்புறம் வந்து வக்கீல் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாருலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. மாதம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சதுனாலே மாதம் 2000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே வாங்க, சேமிச்சுட்டு வாங்க. வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும், கோர்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், கோர்ட் ஃபீஸ் கட்டுறது, வக்கீலுக்கு கேஸ் நடத்துறது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு காசு ஆகும். கரெக்டுங்களா? உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுங்கள், போய் சொல்லி கல்யாணம் பண்ணாதீங்க, பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. உங்களோட சம்பள ஸ்லிப்பு, சேலரி ஸ்லிப் என்னன்றதை இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட, மாமனார் மாமியார்கிட்ட காட்டிட்டு கல்யாணம் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால தான் பல பிரச்சனை வர்றதே காரணமே இதுதான். சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மாமனார் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, மாமனார் வந்து அந்த பொண்ணையும் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா உட்கார வச்சுட்டு, இந்த பாருமா, நான் தான் அந்த பையனுடைய அப்பா, எனக்கு 4 வீடு இருக்குது, எனக்கு 4 வருமானம், 4 வட்டி வருது, வட்டி வருமானம் வருது, வாடகை வருமானம் வருது, நான் பெரிய ஆளாக இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே இருக்குது, எனக்கு காசு பணம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இது எதுவுமே நான் என் பையனுக்கு தரப்போகிறது கிடையாது. சரியா? நான் செத்ததுக்கு அப்புறம் அவன் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நான் இருக்கும்போது நான் எதையும் தருவேன் அப்படின்னு நம்பி நீ அவனுக்கு கழுத்த நீட்டாதம்மா. ஓகே, அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. என்கிட்ட பார், எனக்கு 10 சென்னை சிட்டியில் எனக்கு 10 வீடு இருக்குது, பார் 10 வீட்டுடைய சொத்து டாக்குமெண்ட்டும் தோபாரதோ இருக்குது, காமிச்சிடுங்க. சரிங்களா?
எனக்கு ஒரு மாதமானா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வட்டி வருது, எனக்கு மாதமானா 10 லட்ச ரூபா வாடகையில் வருது, எனக்கு 10 லட்ச ரூபா நான் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் ஃபேக்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு பல லட்சங்கள் வருமானம் வருது, பல கோடிகள் எனக்கு வருமானம் வருது, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாக்கிட்டேயும் காமிச்சிருங்க. ஆனால் இதில் ஒரு 10 பைசா கூட அந்த பையனுக்கு நான் தருவேன் அப்படின்னு நம்பி அவன்கிட்ட கழுத்தை நீட்டாதம்மா. அவனுடைய வருமானத்தில் நீ வாழ்கிறதா இருந்தால் அவன் வருமானம் போதுமானதாக இருக்கும், அது எனக்கு போதும் நீ நம்பி நினைக்கிறதா இருந்தால் வாழ்கிறதா இருந்தால் அவனுக்கு கழுத்தை நீட்டுமா. இல்லைன்னா வந்து இந்த பணத்துக்காக வந்து இந்த குடும்பம் பெரிய குடும்பம் பணக்கார குடும்பம் நினச்சி தயவு செஞ்சு இந்த குடும்பத்துக்கு வாழ வந்துடாதமான்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பிரச்சனையிலேருந்து தப்பிப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பை.